ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சொல்லி நம்புறேன். வெல்கம் டு டே 36 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 37 ஆஃப் பிக் பாஸ் லைஃப். இப்போ என்ன பிரச்சனைனா எடிட்டர் வந்து போய் ஆயிடுச்சு. இனிமே நான் தான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ பிளஸ் 6 to 9 ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு வாரம், தூங்குனது போதும் வேலை பாடுறான்னு சொல்லி என்ன வந்து இப்போ ஹிட் ஆகுது. ஸோ நாள்ல இருந்து நிறைய ஒர்க் இருக்க போகுது. ஸோ அந்த ஒர்க்கை ஜாலியா பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சித்திக்கு கோவம் வருது. அந்த மாதிரி வந்து அரோரா வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கூட வந்து சண்டை போட்டாங்க. பார்வதி காமா பேசுறாங்க. அங்க வந்து நீங்க பேசாதீங்க. ஆனா அவங்க சண்டை போட்டு அவங்க கோவப்பட்டு கத்தி அவங்களே வந்து கடைசியில வந்து அழுகுறாங்க. அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க, வெளியே தெரியணும், ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அரோரா ட்ரை பண்றாங்க. பட் பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் பார்வதி கூட வந்து பேசின்னு இருக்காங்க. கனியக்கா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை வச்சு வந்து எல்லாரையும் வந்து மயக்கிடுறாங்க. சாப்பாடு பண்ணி கொடுத்தே வந்து நாமினேஷன்ல வராம தப்பிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வேலிட் பாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சாரு. லைக் இந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சேதுனா கிட்ட வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. பட் ஆனா சேதுனா வந்து அவரை பேசவே விடல. நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, உட்காருங்கன்னு சொல்லி அவர் வந்து அப்படியே ஆஃப் பண்றாரு. அவர் சொல்ல வர விஷயத்த வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம்ல. அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் சொல்றாங்க, அது கேட்கறது தானே உங்க வேலை. கனியக்கா வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருடைய குட் புக்ஸும் இருந்துட்டு 5 வாரம் ஆல்மோஸ்ட் 1.5 மாசம் வந்து நாமினேஷன்லயே வராம வந்து தப்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? நாட்களை கடக்கணும்னு சொல்லி அவர் கேட்ட கேள்விக்கு வந்து திவாகர் வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டு வந்தாரு. அவங்க வந்து கேம் எதுவும் விளையாட மாட்டேங்கிறாங்க, எதுலயும் இன்வால்வ்மெண்ட் பெருசா காட்ட மாட்டேங்கிறாங்க. வெறும் சமையல் சொல்லி சமையல்கிட்டே இருந்துக்கிட்டு சமையலை பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்துக்கிட்டு அவங்களோட குட் புக்ஸில் இருந்துக்கிட்டு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அவங்க கேங்கில் இருக்கிறவங்களாம் கனியக்கா நாமினேட் பண்ணாம இருந்து 5 வாரம் வரைக்கும் நாமினேஷன்லேயே வராமல் ஒரு கண்டஸ்டன்ட் எப்படி தப்பிக்க முடியும்? அவங்க தான் சார் இந்த நாட்களை கடக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகா பிளான் பண்ணி உள்ள இருக்காங்கன்னு சொல்லி இந்த பதிலை வந்து சேதுனா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணாரு. சேது நான் பேசவே விடலை, நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை, உட்காருங்க சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணாரு. நீங்க பேச விட்டாதான் அவர் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த பதில் தெரியும். நைட்டு 12:30 மணி ஆகுது. தூக்க கழகத்தில் ஒரு போதையில நான் பேசுறேன். ஸோ அதனால வந்து என்னோட சுயநலவு இல்லாம நான் இதை பேசியிருக்கேன், ஹோஸ்ட்டை பற்றி பேசுறது மட்டும். ஸோ நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் வந்து நடக்குது. பாட்டில் மணி டாஸ்கோட பேரு. டாஸ்க் என்னன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4 பாட்டில் வந்து வச்சிருவாங்க. அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து அவங்களோட கிரீஸ்குள்ள வந்து அவங்க நிக்கணும். ஒரு டைம்ல வந்து ஒரு பாட்டில் தான் அவங்களால எடுக்க முடியும், 2 பாட்டில் வந்து அவங்களால எடுக்க முடியாது. போயிட்டு அவங்க வரலாம். அதுதான் ரூல்ஸ், அதுதான் ரெகுலேஷன்ஸ். பார்வதி, திவ்யா, சபரி இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ப்ளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவ்யா வந்து ஒரு பாட்டில் எடுத்தாங்க. சபரி வந்து டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்து இன்னொரு பாட்டில் வந்து எடுத்தாரு. லைக் அவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. டாஸ்க்னா கொஞ்சம் வெறிக்கொண்டு விளையாடுவாரு, எல்லாம் ஓகே தான் எனக்கு. பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல இந்த டாஸ்க்ல வந்து பாட்டில் எடுக்கிறது மட்டும் டாஸ்க் இல்ல, உங்களுக்கு வந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்கு. இந்த 3 மினிட்ஸ்ல வந்து மத்தவங்களோட பாட்டில போய் புடுங்கிட்டும் வரலாம். அவங்க பாட்டில் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து கையை வந்து தட்டி விடலாம், புஷ்லாம் பண்ணக்கூடாது. 3 மினிட்ஸ்க்குள்ள யார்கிட்ட அதிகமான பாட்டில் இருக்கோ அவங்க வந்து கேப்டன் ஆகலாம். ஸோ அதுதான் ரூல்ஸ், அதுதான் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி பார்வதியை வந்து தெரியாம தான் அடிச்சாரு, இல்ல தெரிஞ்சு அடிச்சாரான்னு தெரியல. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் எடுக்கிறதுக்காக சபரியோட கேட்டுக்குள்ள போயிட்டு அந்த பாட்டில் எடுத்தாங்க. இந்த சைடு திவ்யா இருக்காங்க, இந்த சைடு வந்து பார்வதி இருக்காங்க. நடுவில் வந்து சபரி அவரோட பாட்டில் வந்து அவர் காலில் வந்து அதை போட்டு பிடிச்சிக்கிறாரு, பாட்டில் எடுக்காத மாதிரி. பட் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து எடுக்கிறாங்க. அப்போ பார்வதி எடுக்கும்போது கண்ணில் வந்து அப்படியே பட்டுருச்சு. இந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு பெருசா தெரியல. பட் ஆனா டைம் போக அவ்வளோ பெருசா வந்து வீங்கி இருக்கு. பார்வதியோட ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து நான் பாராட்டுறேன். இவ்வளோ பெருசா வீங்கி இருக்கு, அவங்களுக்கு வந்து வலிக்குது, அழுகுறாங்க. பட் ஸ்டில் கேம் வந்து இன்னும் முடியலன்னு சொல்லி அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா பஸர் அடிக்கிற வரைக்கும் வந்து அவங்க விளையாடினாங்க. விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கதறி அழுதாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்டிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு ஐஸ் பேக்லாம் வச்சாங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா வந்து வீங்கி இருக்கு. சபரி அவ்வளோ பவரா போட்டு அடிச்சாரா இல்ல பார்வதி அவ்வளோ வீக்கா இருக்காங்க தெரியல, பயங்கரமா வீங்கி இருக்காங்க. மூஞ்சே வந்து ஆக்சுவலி மாறிடுச்சு. கனி அண்ட் சாண்ட்ரா தான் இந்த கேமை வந்து ஜட்ஜ் பண்ணாங்க. அப்படி ஜட்ஜ் பண்ணும்போது சபரி வந்து ஃபவுல் பிளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து காலில் வந்து பிடிச்சிருந்தாரு பாட்டில். ஸோ எங்களால வந்து வின்னரை வந்து டிசைட் பண்ண முடியலன்னு சொல்லி பிக் பாஸ் கிட்ட சொல்லும்போது ரீ கேம் வைக்கலாமா சொல்லி அவர் கேட்கிறாரு. ஓகே ரீ கேம் வைக்கலாம்னு சொல்லி அகெயின் வந்து ஒரு ரீ கேம் வந்து போச்சு. பார்வதி அதுல வந்து விளையாடுறன்னு சொல்லி அவங்க வந்து விளையாடினாங்க. சீரியஸ்லி அடிபட்டு கண்ணு வந்து இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு, அது தெரியுது, அவங்களுக்கு வலிக்குது. அந்த வலியும் தாண்டி கேம் விளையாடணும்னு சொல்லி அவங்களோட ஸ்போர்ட்டிவ்னஸ்ல வந்து இறங்கி விளையாடுறாங்க பாத்தீங்களா. அப்பயே வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். பெரிய கிளாப்ஸ் வந்து பார்வதிக்கு நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்பவே அக்லியா போச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சபரி வந்து தெரியாம வந்து கைப்பட்டுச்சு. இட்ஸ் a கேம், கேம்ல அடிப்படுறது சகஜம் தான், தெரியாம அடிபட்டுச்சு, ஓகே ஐ அக்செப்ட். பட் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து விளையாடும் போது வாண்டடா பார்வதி கிட்ட
வரும்போது சபரி வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு பார்வதி வந்து இப்படி புஷ் பண்றாங்க. வெறும் காலில் வந்து பார்வதி இருக்காங்க, அந்த வெறும் காலை போட்டு மிதிக்கிறாரு. ஆண் பெண் அந்த பாகுபாடுலாம் நான் பார்க்கல. சபரி எரும மாறு பெருசா இருக்காரு, பார்வதியோட டபுள் த சைஸா இருக்காரு. சும்மா இப்படி மோதுனாலே வந்து பார்வதி வந்து 10 அடி போய் தள்ளி விழுறாங்க. பாக்குறதே கொஞ்சம் பயமா இருக்கு, பாவமா இருக்கு. மசில் பவர் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சும்மா தொட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் கீழே விழுறாங்கன்னு நமக்கு தெரியுது, நமக்கு சென்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சாஃப்டா விளையாடணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு உங்களோட ஃபுல் பாடி வெயிட்டை போட்டுட்டு உங்களோட சிறுசா இருக்கிறவங்க வந்து அப்படியே வந்து நீங்க புஷ் பண்ணலாம் சொல்லி எந்த ரூல்ஸும் வந்து பிக் பாஸ் கொடுக்கல. அங்க பாட்டில் இருக்கா, ஒருத்தங்க ரைடுக்கு வராங்களா, அந்த பாட்டிலை வந்து நீங்க கையால தடுத்து காப்பாற்றலாம். அவங்கள புஷ் பண்ணணும், புல் பண்ணணும், அவங்களை தூக்கி போகணும்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து கிடையாது. ஆனா சபரி அது எல்லாமே பண்ணாரு. அது வந்து ஃபவுல்ல வராதா? சும்மா இப்படி தள்ளுறாரு, அவங்க அங்க போய் விழுறாங்க. அப்போ வந்து விக்ரம் கத்தல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே கத்தல. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்கன்னு சொல்லி இந்த கேம்ல நீங்க வந்து ஃபவுல் பண்றீங்க அவுட்னு சொல்லி அந்த இடத்துல கனி வந்து பேசல. அப்போலாம் வாயை மூடிட்டு சும்மா இருந்த 3 பேரும் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன்ல இருந்து ஒரு காலை வந்து கொஞ்சம் ஒரு ஃபீட் வந்து தள்ளி வச்சிட்டாங்களா, ஐயோ ஃபவுல் 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 ஃபவுல், அவ்வளவுதான், கேம் முடிங்க அவங்க ஃபாலோ, அவங்க வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் விட்டுட்டு அங்க இருக்கிற ஆடியன்ஸா இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட் விக்ரம், எஃப்ஜே, சபரிக்கு சப்போர்ட் பண்ற அந்த அன்பு கேங் இருக்கு பாத்தீங்களா, சும்மா ஒரு கால் தள்ளி வச்சதுக்கு வந்து அப்படி வந்து கூவுறாங்க. பார்வதி அங்க போகும்போது அப்படி சும்மா தள்ளும் போது 10 அடி போய் தள்ளி விழுறாங்க. அப்போலாம் அவங்க கண்ணு தெரியலையா? அப்போலாம் சபரி ஃபவுல் சபரி ஃபவுல் பண்றான், என்ன இப்படி புஷ் பண்ணா அப்படி போய் விழுறாங்க, மேன் ஹேண்ட்லிங் பண்றான்னு சொல்லி அங்க இருந்து ஒருத்தன் கத்துல. பார்வதி வந்து ஒரு காலை வந்து தள்ளி வச்சாங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுல் சொல்லி ஜட்ஜஸ் விட அவங்க வந்து அதிகமா கத்துறாங்க. அது கேட்டு ஜட்ஜஸும் அவங்க பேச்சை கேட்டு பார்வதி நீங்க அவுட்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஜட்ஜஸ் கிட்ட கேக்குறேன், ஒரு கண்ணனை வந்து இப்படி மூடிடுங்க, மூடிட்டு ஒரு லைன் போட்டு அந்த லைன்ல நீங்க நடந்து காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். நடக்க முடியாது, நம்ம வந்து 2 கண்ணுல பார்த்தா நமக்கு வந்து ஒரு டைனாமிக் ரேஞ்ச் தெரியும், நம்ம நேரா நடக்கிறோமா சைட்ல நடக்கிறோமான்னு சொல்லி நமக்கு அந்த சென்ஸ் வந்து 2 கண்ணுல பார்த்தா தான் அது தெரியும். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கண்ணுல வந்து அடிபட்டு இருக்கு, அந்த ஒரு கண்ணுல அடிபட்டு இருக்கும்போது நமக்கு விஷுவல் வந்து பிளாக் ஆகுது. சோ விஷுவல் பிளாக் ஆகும்போது அந்த ஒரே லைன்ல வந்து நம்மளால வந்து நிஜமா நடக்க முடியாது. நீங்க என்ன நம்பலனா நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு வாக் பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு வாக் பண்ண இஷ்டம் இல்லைன்னா இப்போ வந்து இந்த பென் இருக்கு, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இப்படி போட்டு இந்த பெண்ணை வந்து டச் பண்ண முடியுது. அப்படியே இந்த கண்ணை நான் மூடிட்டு இந்த பெண்ணை நான் டச் பண்ணுறதுக்காக போனேன்னா எனக்கு வந்து விஷுவல் பிளாக் ஆகும். என்னால் வந்து பெண்ணை டச் பண்ண முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணும்னு சத்தியமாக சொல்கிறேன், நான் வேணும்னு அதை மிஸ் பண்ணலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து அது வரமாட்டேங்குது. எனக்கு வரமாட்டேங்குது. 2 கண்ணில் பார்த்தா தான் என்னால் வந்து கரெக்டாக அதை டச் பண்ண முடியுது. அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணு வந்து பிளாக் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த கண்ணு வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து பார்வதியால நடக்க முடியாது. நான் சொல்றது நம்பலனா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ விஷுவல் ஒரு இடத்துல நமக்கு பிளாக் ஆகி இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு இடத்துல வந்து நடக்க முடியாது. நான் விக்ரம் வந்து ரொம்ப ஸ்மார்ட் பிளேயர் நான் சொல்லியிருக்கேன், அவருக்கு நிறைய அறிவு இருக்கு நான் சொல்லியிருக்கேன், அவரை நிறைய வாட்டி பாராட்டியும் நான் இருக்கேன். அந்த ஃபேஸ் வந்து விக்ரமோட ஃபேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் ஒருத்தங்க ஹர்ட் ஆயிருக்கும் போது, ஒருத்தங்க அடிபட்டு இருக்கும் போது அவரு இந்த ரியாக்ட் பண்றது வந்து ரொம்ப பேடா இருக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலி சுத்தமா பிடிக்கல. ஒரு காலை வந்து தவறி அந்த லைனுக்கு பின்னாடி வச்சதுக்கு வந்து அவுட்னு கத்த தெரிஞ்ச விக்ரமுக்கு அவங்கள விட ஒரு டபுள் த சைஸ் இருக்கிற ஒரு மனுஷன், எரும மாறு மாதிரி இருக்கிற மனுஷன் அவங்கள பிடிச்சி புஷ் பண்றாங்க. அவங்க 10 அடி போய் தள்ளி விழுறாங்க. அப்படி 10 அடி போய் தள்ளி விழும் போது அது வந்து கத்துறதுக்கு ஒருத்தனுக்கும் வந்து வாய் இல்லையா? இப்படி தள்ளாதரா, பார்த்து விளையாடுறா, இது கேம்டா, நான் WWF நினைச்சிருந்திருக்கியா, அவங்களுக்கு ஏதாச்சும் நீயாடா பொறுப்புன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையா? அங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா தெரியாம கைப்பட்டதுக்கே அவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு, அவ்வளவு பெருசா அடிபட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல ஐயோ நம்மளால வந்து ஒரு பொண்ணுக்கு தெரியாம அடிபட்டுருச்சு, இனிமே ஆச்சு நம்ம கவனமா விளையாடணும்னு சொல்லி யோசிச்சு அது கேர்ஃபுல்லா விளையாடணும். ஆனா சபரி அப்படியே விளையாண்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிபடுதுன்னு தெரியும், அவ்வளவு பெருசா வீங்கி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தாலே தெரியுது. செகண்ட் ரவுண்ட் நம்ம கேர்ஃபுல்லா விளையாடாம அந்த பொண்ணு வரானா கையை அப்படி வச்சுக்கிட்டு எப்படா அந்த பொண்ணை புஷ் பண்ணலாம்னு சொல்லி அப்படி புஷ் பண்றாங்க. அந்த பொண்ணு 10 அடி போய் தள்ளி போய் விழுறா. அவங்க வெறும் காலில் இருக்காங்க, இவர் ஷூ போட்டிருக்காரு, அந்த காலில் வந்து ஷூவால மிதிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அதை பார்த்து பயந்து இந்த ஆத்தட்டுக்கே நான் வரலன்னு சொல்லி அவங்க வந்து சைட் லைன்ல நின்னுட்டாங்க. ஏன்னா திவ்யாவும் வந்து இந்த மாதிரி வந்து அவர் புஷ் பண்றாரு. அந்த இடத்துல வந்து கமருதீன் இருந்தாருனா, இல்ல விக்ரம் இருந்தானா, இல்ல எஃப்ஜே இருந்தாருனா நான் வந்து எதுவுமே கேட்டு இருக்க மாட்டேன். நான் கேர்ள்ஸ் பாய் ஸ்ட்ராங் வீக் எல்லாம் நான் பேசல. சபரியோட பாடி வெயிட்டுக்கு, சபரியோட ஹைட்டுக்கு அதுக்கு மேட்சிங்கா ஒருத்தர் அங்க நின்னானா அவனை நீ புஷ் பண்றியா, நான் உன்னை சல்யூட் பண்றேன். நீ ஜெயிச்ச பாத்தியா, உன்னோட வெற்றியை நான் கொண்டாடுறேன். ஆனா நீ ஜெயிச்சது ஒரு புள்ள பூச்சி கிட்ட, உன்னோட பாதி சைஸ்ல அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை போட்டு இப்படி தள்ளுற, அப்படி புஷ் பண்ற, அப்படி புஷ் பண்ணிட்டு நீ ஜெயிச்சனா அந்த வெற்றி உனக்கு சொந்தமே கிடையாது, நீ ஒரு கேப்டனே கிடையாது. எனக்கு ஆக்சுவலி நமக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்கா, நம்மளோட பாடி வெயிட் போட்டா அவங்களோட உடம்பு தாங்குமா, அவங்க உள்ள எல்லாரும் அடிபட்டுச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா
நீங்க பொறுப்பா எடுத்துப்பீங்களா சபரி? இது கேம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கண்ணில் அடிபட்டுச்சு பாத்தீங்களா, அவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு பாத்தீங்களா, நான் இதை அக்செப்ட் பண்றேன். கேம்ல அடிப்படுறது சகஜம் தான், நான் ஒத்துக்கிறேன். தெரியாம வந்து கேம்ல அடிபட்டுச்சு. பட் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் நீங்க பிளே பண்ணது ஆக்சுவலி தப்பு. உங்களோட பாதி சைஸ்ல ஒருத்தங்க இருக்காங்க, கேம் விளையாட வராங்க, நீங்க அப்படியே டிஃபென்ஸ் மோட்ல போறீங்க, கை இப்படி வச்சுக்கிட்டு புஷ் பண்றீங்க. புஷ் பண்ணா அவங்க 10 அடி போய் தள்ளி விழுறாங்க. வெறும் கால்ல இருக்காங்கன்னா காலை போட்டு மிதிக்கிறீங்க. இது என்ன மாதிரி ஒரு கேம் பிளே? அதுவும் பார்த்து இந்த கோ கண்டஸ்டன்ட் சபரி மேல அப்படி என்ன பாசம் தெரியல. எல்லாரும் சபரிக்கு சப்போர்ட் பண்ணு சொல்லி ஒருத்தங்களை அடிபட்டு இருக்கு, ஒருத்தங்க கீழே விழுந்திருக்காங்க, ஒருத்தங்க 10 அடி தள்ளி போய் விழுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. கண்ணில் அடிபட்டு இருக்கு, ஒரு கால் வந்து அந்த கோட்டுக்கு தாண்டி அவங்க வச்சிருக்காங்க. அது வந்து ஃபவுல் தள்ளுங்க சொல்லி கேம் விட்டு ஃபவுல் பண்ணி அவங்க வெளியே அனுப்புறது வந்து எந்த நியாயம் எனக்கு தெரியல. எனிவேஸ், இந்த மாதிரிலாம் தடங்கள் இருக்கும்போது, இந்த மாதிரிலாம் தள்ளி விடும்போது அன்பார்ச்சுனேட்லி சபரி வந்து இந்த வாரத்தோட கேப்டனா ஆயிட்டார். எனக்கு விருப்பமே இல்லைங்க, உண்மையிலேயே எனக்கு விருப்பமே இல்லை. இந்த வெற்றி சபரிக்கு சொந்தமான வெற்றி கிடையாது, இது அவருக்கு சொந்தமான வெற்றி கிடையாது. அவர் விளையாடின கேம் பிளே எனக்கு கொஞ்சம் கூட ஃபேராகவே இல்லை. இது வந்து இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ சபரி வின் பண்ணாரு, இந்த வாரத்துக்கான கேப்டனா வந்து ஆயிருக்காரு. கேப்டன் ஆகிட்டு கிச்சன் டீம், வெஷல் வாஷிங், ஹவுஸ் கிளீனிங் அண்ட் பாத்ரூம் கிளீனிங், இந்த 4 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வந்து பிரித்து செட் பண்ணாரு. அது வந்து நடந்தது. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விக்ரம் வந்து ஒரு ரொம்ப நல்லவரா, கிளவர் பிளேயரா வந்து தெரிஞ்சாரு, நியாயஸ்தனா எனக்கு தெரிஞ்சாரு. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் வாண்டட் அவர் பண்றாரு, வாண்டட் தானே வந்து புஷ் பண்ணாரு. அப்ப கேட்கலையே, விக்ரம் ஒன் சைடடா இருக்காரு. இவ்வளவு நாள் நடுநிலையே இருந்த விக்ரம் நடிச்சிட்டு இருந்தாரா? நீ நியாயஸ்தனா சபரி புஷ் பண்ணது தப்பு, அதே மாதிரி நீ கேம்ல வந்து ஃபவுல்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி கேமுக்குள்ள வந்து தப்பு பாரு, நீ வந்திருக்க கூடாது பாரு, அதனால தான் நான் அப்படி கத்துனேன்னு சொல்லி விக்ரம் சொல்லி இருந்தானா, அது டிஃபரன்ஸ். ஆல்ரெடி வந்து பார்வதிக்கு அடிபட்டு இருக்கு, அது வந்து வெந்த புண்ணுல வேலை பார்த்துற வேலையை தான் விக்ரம் இந்த இடத்துல வந்து பார்த்தாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மண்டே. ஸோ மண்டேனாலே நாமினேஷன் வந்து வரும். வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் வந்து பார்வதி அண்ட் கமருதீன் கூட சேர்ந்துட்டு நம்ம வந்து இந்த கேங்கை உடைக்கணும், இதை வந்து பிடிக்கணும், அவங்கள வந்து நாமினேட் பண்ணலாம் சொல்லி நாமினேஷன் வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்றாங்க. ரூல் புக்ல கிளியரா எழுதி இருக்குங்க, நாமினேஷன் வந்து அவங்கவுங்க உரிமைங்க, இது வந்து வெளியே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. கமல் சார் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா வகந்து எடுத்துருவாரு. இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவல் முடிவா எடுங்க, இண்டிவிஜுவல் நாமினேட் பண்ணுங்க சொல்லி 6 சீசன் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணாரு அவர். இவரு இதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க, வெறும் 2 பேரை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி நாமினேட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு. போற போக்குல எது கேட்கணும்னு சொல்லி கேட்டு போற மாதிரி வந்து சரி நான் பண்றாரு. ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு வந்து நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுவும் இந்த பார்வதி கமருதீன்லாம் எதுக்கு வந்து இந்த சாண்ட்ரா பிரஜின் பேச்சை கேட்கறாங்கன்னு தெரியல. பார்வதியை எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ அவ்வளவு மட்டமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பிரஜினும் சரி சாண்ட்ராவும் சரி ஒரு தப்பான பொண்ணுன்னு சொல்லி பட்டம் சுட்டாத அளவுக்கு அவங்க வந்து பேசியிருக்காங்க. பார்வதி மாதிரி ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா நான் விஷம் வச்சு கொல்லுவேன்னு சொல்லி பிரஜின் பேசியிருக்காரு. அதுக்கான ஆடியோவும் என்கிட்ட இருக்கு, அதுக்கான வீடியோ இருக்கு, நான் அதை பார்த்தேன். அந்த அளவுக்கு பேசின பிரஜின் இப்ப ஏன் போய் பார்வதி கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும்? சாரி, நான் வார்த்தை தப்பா பேசுறேன், சாரி. இந்த மாதிரி தங்கச்சி இருந்துச்சுன்னா விஷம் வச்சு கொல்லுவேன்னு சொல்ற நீங்க எதுக்கு பார்வதி கிட்ட போய் பேசுறீங்க? நாமினேஷன் இவங்கள பண்ணலாம் அவங்கள பண்ணலாம், இந்த கேங்கை நான் உடைக்கணும், நீங்க தான் விஷம் வச்சு கொல்வீங்களே, அவ்வளவு வெறுக்கிறீங்களே பார்வதியை. நீங்க அப்படி வெறுக்கிற பார்வதி கிட்ட நீங்க எதுக்கு இப்ப போய் அலையன்ஸா சேர்றீங்க? இவங்கள நாமினேட் பண்ணலாம் அவங்கள நாமினேட் பண்ணலாம் சொல்லி எதுக்கு கூட்டு சேர்றீங்க? எதுக்கு? ஏன் போன வாரம் அவ்வளவு மட்டமா பேசுனீங்க, விஷம் வச்சு கொல்லுவேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து அன்பு கேங்க உடைக்கணும் பார்வதி. அதுவும் அந்த பார்வதி கமருதீன் அப்படியே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி போய் பேசுறது கேவலமா இருக்கு. குரூப்பா சேர்ந்துட்டு கேங்கை நாமினேட் பண்றது, ஒரு பர்சனை டார்கெட் பண்றதுலாம் ரொம்ப தப்பான விஷயங்கள். அது பிக் பாஸ் ரூல்ஸ்க்கு டோட்டலி அகைன்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பிக் பாஸ் வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜின் கிட்ட வந்து உங்களோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் வீக் சீக்ரெட் டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா வந்து வின் பண்ணதுனால அவங்க கிட்ட வந்து 2 பவர் இருக்கு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அண்ட் டைரக்ட் நாமினேஷன். ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் இல்ல சாண்ட்ரா அவங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எடுத்துக்கலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஆஃப் கோர்ஸ் வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த எஃபர்ட் வந்து சாண்ட்ரா தான் போட்டாங்க. சாண்ட்ரா தான் இங்க வந்து பேச்சு வாங்கினாங்க, சாண்ட்ரா தான் திட்டு வாங்கினாங்க, எல்லாரோட வெறுப்பையும் சாண்ட்ரா தான் சம்பாதிச்சாங்க. அவங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யூஸ் பண்ணி இருக்கலாம். பட் பிரஜினுக்கு கொடுத்தது எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன். ஸோ டைரக்ட் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து சேர்ந்து நாமினேட் பண்ணாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் process. ஃபர்ஸ்ட் வினோத் உள்ள போய் திவாகர் அண்ட் வியானா வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. அண்ட் வியானா உள்ள போய் கனி அண்ட் சாண்ட்ராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. அண்ட் விக்ரம் உள்ள போய் திவ்யா அண்ட் அரோராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. அண்ட் திவ்யா உள்ள போய் விக்ரம் அண்ட் அரோராவை வந்து நாமினேட் பண்ணாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் கனி உள்ள போய் சாண்ட்ரா அண்ட் பார்வதியை வந்து நாமினேட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திவாகர் உள்ள போய் ரம்யா அண்ட் வினோத்தை வந்து நாமினேட் பண்ணாரு. சபரி உள்ள போய் வியானா அண்ட் பார்வதியை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. பார்வதி உள்ள போய் கனி அண்ட் விக்ரம வந்து நாமினேட் பண்ணாங்க. அமித் உள்ள போய் திவ்யா அண்ட் அரோராவை வந்து நாமினேட் பண்ணாங்க. அண்ட் அரோரா உள்ள போய் சாண்ட்ரா அண்ட் அமித்தை வந்து நாமினேட் பண்ணாங்க. அண்ட் ரம்யா உள்ள போய் அரோரா அண்ட் சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ணாங்க. அண்ட் கெமி உள்ள போய் ரம்யா அண்ட் கனியை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. அண்ட் கமருதீன் உள்ள போய் கனி அண்ட் விக்ரம வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. சுபிக்ஷா உள்ள போய் கெமி அண்ட் ரம்யா வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. எஃப்ஜே உள்ள போய் திவாகர் அண்ட் வியானா வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரோரா நாமினேட் ஆயிருக்காங்க, திவ்யா நாமினேட் ஆயிருக்காங்க, திவாகர் நாமினேட் ஆயிருக்காரு, கனி நாமினேட் ஆயிருக்காங்க, பார்வதி நாமினேட் ஆயிருக்காங்க, ரம்யா நாமினேட் ஆயிருக்காங்க, சாண்ட்ரா நாமினேட் ஆயிருக்காங்க, சுபிக்ஷா நாமினேட் ஆயிருக்காங்க, விக்ரம் நாமினேட் ஆயிருக்காரு அண்ட் வியானா நாமினேட் ஆயிருக்காங்க. சோ 10 பேர் வந்து இந்த வாரம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த 10 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் நடக்கல. சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா போய் பிரசிடென்ட் கிட்டயோ சாண்ட்ரா கிட்டயோ பேசுறாங்க. எதுக்கு வந்து என்ன டைரக்ட் நாமினேஷன் பண்ணீங்க, என்ன ரீசன்? அவங்க ஏதோ பதில் சொல்றாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலிடாவே இல்ல. சுபிக்ஷாவை நாமினேட் பண்றதுக்கு பதிலா வேற யாராவது டைரக்ட் நாமினேஷன் வந்து பண்ணிருக்கலாம். கனியக்கா வந்து இவங்க டைரக்ட் நாமினேஷன் கொண்டு வந்திருக்கலாம். கனியக்கா இவ்வளவு நாள் பார்த்ததுல கனியக்கா நாமினேஷனே வரல. இந்த வாரமும் தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. அதனால கனியக்காவை நான் டைரக்ட் நாமினேஷன் பண்றேன்னு சொல்லி பிரஜின் அண்ட் சாண்ட்ரா நாமினேட் பண்ணி இருந்தாங்கன்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன். அதுவும் சுபிக்ஷாவை நாமினேட் பண்றதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு சண்டே எபிசோட்ல வந்து போட்டு கொடுத்தாங்கல்ல. இப்போ நான் சாண்ட்ரா கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி பேச போனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரஜினும் வராரு. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சாண்ட்ராவும் பிரஜினும் வந்து போட்டு கொடுத்தாங்கல்ல. சரி, நான் முன்னாடி அந்த போட்டு கொடுத்ததுக்கு பழி வாங்குற விதமா தான் டைரக்ட் நாமினேஷன் வந்து பிரஜினும் சாண்ட்ராவும் வந்து சுபிக்ஷா வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ரீசன். அதை தாண்டி சுபிக்ஷா பேசுறது வந்து எனக்கு த்ரெட்டனிங்கா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எப்பா, நீ வந்து அமித் கிட்ட பேசுனது த்ரெட்டனிங்கா இல்ல, பார்வதியை தப்பா பேசுனது வந்து உனக்கு த்ரெட்டனிங்கா இல்ல, இந்த பொண்ணு வேற மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னதுதான் உனக்கு த்ரெட்டனிங்கா இருக்கு. நைஸ், நல்லா பண்றீங்க சாண்ட்ரா அண்ட் பிரஜின், குட், கீப் இட் அப். அதுக்கு அடுத்தது வியானா வந்து இந்த மாதிரி வந்து வினோத் தான் நீங்கள் உள்ள போகும்போது பார்வையே இல்லை, பாரு எங்கேத்து பார்வை பார்க்குறா அப்படின்னு சொல்லி கலாச்சாங்க, உங்களை இது பண்ணாங்க, சண்டை போட்டாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க. வியானா வினோத் பண்ணது நான் சரின்னு சொல்லி இந்த இடத்த சொல்லலை. வினோத் பண்ணது ஆக்சுவலி தப்பு தான். ஒருத்தங்க வந்து உடலால் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்கு, நமக்கு அது தெரியுது. அது தெரிஞ்சு நம்ம வந்து அவங்கள அதை வச்சு கலாச்சு ஹர்ட் பண்ணுறது தான் அது ஆக்சுவலி ரொம்ப தப்பு. பார்வையே இல்லை, எங்கே பாருன்னு சொல்கிறேன்னு சொல்லி கலாச்சது வந்து எனக்கு அது தப்பாக தான் தெரிஞ்சுது, எனக்கு அது அஃபென்ஸாக தான் தெரிஞ்சுது. கானா வினோத் பண்ணது அது தப்பு தான். அதுக்கு கமருதீன் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா இருந்து அது கேட்டது நான் அப்ரிஷியேட் பண்றேன். அது நல்ல விஷயம். லாஸ்ட்ல அவங்க 2 பேரும் நல்லா கான்வர்சேஷன் பண்ணி எல்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி பேசுறது பெருசா எனக்கு இல்லை. பட் ஆனால் கானா வினோத் இந்த இடத்துல பண்ணது, பார்வதியை கலாச்சது, அடிபட்டு இருக்கும் போது கலாச்சது வந்து ஆக்சுவலி அது தப்பு. நான் வன்மையா அதை கண்டிக்கிறேன். ஸோ இந்த 1 டேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh ஓட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த 1 lakhல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து சாண்ட்ரா இருக்காங்க. டிசர்விங்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இல்லை. பட் சாண்ட்ரா வந்து டாப்ல இருக்காங்க. 19,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. 19.5% ஓட் ஷேர் வந்து சாண்ட்ரா வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. 16,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. 15,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. 13,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இருக்காரு. 8,000 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க. வெறும் 7,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் வீக் டாப் 2ல இருந்தாங்க இவங்க ஆக்சுவலி. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. வெறும் 5,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கனியக்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க இந்த 5 வாரத்துல. கேம் ஸ்டார்ட் ஆகி 5 வாரம் ஒருத்தங்க நாமினேஷன்லயே வராம இருக்காங்கன்னா அது எப்படி எனக்கு புரியல. 5 வாரம் நாமினேஷன்ல வராம எப்படி ஒருத்தரால வந்து இருக்க முடியும்? கேம் வந்து 100 days, ஆல்மோஸ்ட் 50 days வந்து நாமினேஷன்லயே வராம அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சேது நான் கேட்க மாட்டாரு, எப்படி நாமினேஷன்ல வராம இருக்கீங்க நீங்க சொல்லி கேட்க மாட்டாரு. பட் எனிவேஸ் வெறும் 5,000 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. இப்படியே வந்து ஓட்டிங் கண்டினியூ ஆச்சுன்னா பாட்டம்ல போய் எவிக்ட் ஆகிறது கூட கனியக்காக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. பாட்டம் 2ல சுபிக்ஷா இருக்காங்களா? சுபிக்ஷா பாட்டம் 2ல இருக்கிறது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. சுபிக்ஷா வெல் டிசர்வான ஒரு கண்டஸ்டன்ட். சுபிக்ஷா வெறும் 4,000 ஓட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. என்னால நம்ப முடியல. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. வெறும் 3,500 ஓட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ டேஞ்சர் ஜோன் இந்த வாரம் நான் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ரம்யா, சுபிக்ஷா, கனியக்கா அண்ட் அரோராவும் நான் வச்சுக்கிறேன் ஏதோ சேஃப்டிக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரம் வந்து ரம்யா எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் மாதிரி அடுத்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா ரம்யா கூட சுபிக்ஷா, கனியக்கா இல்ல அரோரா இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ரம்யா கூட எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு டபுள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா. பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வீக்கோட ஆரம்பம் தான், மண்டே தான் போயிருக்கு. இதுக்கப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டாஸ்க்
வந்து நடக்கும். அந்த டாஸ்க்ல யாராவது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகமா வரும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு நடந்த எபிசோட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹோப் இன்னைக்கான ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாளைக்கு நான் லைவ் வரும்போது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்டால அந்த வீடியோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணலாம். பிக் பாஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நாளைக்கான லைவ்ல உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். உங்கள் முகமது ராஜா.